உயிர்த்தெழுந்தார் என்கிற சத்தியத்துக்கு எதிரான சதி வேலைகள் அவர் உயிரோடு எழுந்ததான அல்ல மரித்த அந்த நாளிலிருந்து அது ஆரம்பமானது. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 11 to 15 வரைக்கும் இருக்கிற வசனங்களை வாசிக்கலாம். உயிர்த்தெழுந்தார் என்கிற சத்தியத்திற்கு விரோதமான சதி வேலைகள் 28:11 வாசிக்கலாம். அவர்கள் போகையில் காவல் செய்வதில் சிலர் நகரத்திற்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார். என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்துட்டார் அப்படின்றதான செய்தி. நல்ல அதை காட்டிலும் அவர் வைத்ததான இடத்துல அவருடைய சரீரம் அல்லது பிரேதம் காணப்படவில்லை. அதுதான் நியூஸ். இவர்கள் மூப்பரோட கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீசர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் ஒரு சித்தமாக இருக்கு. கவனிங்க, இது இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சது கிடையாது. அவர் என்னைக்கு அவரை உள்ள வச்சாங்களோ, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாரோ அன்னைக்கு ஆரம்பிச்சது. என்ன அப்படின்னு சொன்னா, இவர் உயிரோட எழுந்திருக்க கூடாது. எழுந்திருச்சாலும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவர் என்ன பண்ணாங்க, களவாய் அவருடைய சரீரத்தை கொண்டு போயிட்டாங்க. இவர் உயிரோட எழுந்திருக்கல அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கு அறிவிக்கிறதுக்கு உலகம் என்ன பண்ணுச்சு, அவ்வளோ முயற்சி என்ன பண்ணுச்சான். அதாவது கான்ஸ்பிரசி என்று சொல்லுவாங்க. அதாவது சதி வேலை அன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ கூட போன வருஷம் கூட ஒருத்தன் என்ன பண்ண அதை குறித்து பேசுனா, இன்னும் வருகிற நாட்கள்லாம் நீங்கள் இதை குறித்து அதிகமாகலாம் நீங்கள் கேள்விப்படுவீங்க. ஆனால் கலங்க வேண்டாம். என்னென்ன சதி வேலைகள் எப்படி அப்படின்னு சொல்லி சில காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க போகிறேன். முதலாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து மரிக்கவே இல்லை அப்படின்றதான காரியம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு பெரிய ஒரு ரிலீஜியனே நம்புகிறதான காரியம். என்ன, இயேசு கிறிஸ்துவ நம்பாமல்ல, இயேசு என்று ஒரு உண்டுன்னு தெரியும், பெரிய ப்ராஃபட் என்று சொல்லி எல்லாம் தெரியும். ஆனால் அவரை சிலுவையில கொண்டு போன போது தேவன் அவரை சிலுவையில் என்ன பண்ணாராம், காத்து கொண்டு போயிட்டாரு. அவரை சிலுவையில அறையருக்கு ஒப்பு கொடுக்கல அப்படி என்று சொல்லி நம்புகிறதான ஜனங்கள் மதங்கள் பாத்தீங்கன்னா உலகத்துல உண்டு. அப்ப எங்க கை வைக்கிறான் பிசாசு? நம்முடைய எப்பயுமே நான் சொல்றேன், பிசாசு எந்த வேலையை பண்ணாலும், எந்த ராங் டாக்டரினை கொண்டு வந்தாலும், எந்த ஒரு காரியத்தை வேதத்துக்கு புறமாய் கொண்டு வந்தாலும் அதுல முக்கியமான காரியம் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய ரட்சிப்பை அசைக்கிறதற்காக, நம்முடைய ரட்சிப்பின் வழியை மூடுகிறதற்காக தான் அவன் வேலையை பண்ணுவானே ஒழிய மற்ற சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்றதுக்கு சின்ன சின்ன குட்டி பிசாசுகளை வச்சிருப்பான். பட் அவன் பண்ற வேலை நம்முடைய ரட்சிப்புக்கான வழியை அடைத்து நம்முடைய கண்களை மூடி வேற பக்கம் நம்மளை அப்படி திருப்பி விட்டுட்டா போதும். நம்ம என்ன பண்ண முடியாது, ஆண்டவர் வைத்திருக்கிற வழியிலே போக முடியாது, இயேசுவை கண்டுகொள்ள முடியாது, ரட்சிக்கப்பட முடியாது. இந்த காரியம் தான் போனோம். அப்ப அவருடைய மரணம் நம்முடைய ரட்சிப்புக்கு முக்கியமான ஒரு காரியம். அப்ப மரிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களை நம்ப வைத்து விட்டானா போதும், முதல் காரியம். ஆனால் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது உண்மை இல்லை. ஏன்? வேதம் சொல்லுகிறது அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். யாருடைய ராஜ்யத்தில் சிலுவையில் அறைந்தார்கள் என்று சொன்னா, ரோமர்களுடைய ராஜ்யம். இதுவரைக்கும் நடந்ததான எல்லா ராஜ்யங்களை காட்டிலும் மிகவும் மோசமான ராஜ்யம் ரோமர்களுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யம் வருவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே ஆண்டவர் அந்த ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். எப்படி? இரும்புக்கு ஒப்பான ஒரு ராஜ்யம் என்று சொல்லி தானியேலோடு கூட காண்பிச்சது சொப்பனத்திலே ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தாரு, வரப்போகிற அந்த ராஜ்யத்தை குறித்து விளக்கி இருந்தார். அப்ப அவர்களுடைய பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம், அவர்கள் கொடுக்கிற தண்டனைகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மிக கொடூரமான தண்டனைகள். அதுல ஒன்றுதான் சிலுவையின் மரணம் என்று சொல்லப்படுகிற முக்கியமா காரணம் என்ன, அவர் கொடுமைப்படுத்தி ரத்தமெல்லாம் சிந்த வச்சு அவர்களை அதுல மறிக்க வைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா அந்த தண்டனையினுடைய முக்கியமான நோக்கம். அவர்கள் மறிக்கிற மட்டுமாக அங்க என்ன இருப்பாங்க, சேவகர்கள் அவர்கள் காணப்படுவார்கள் என்பது பார்த்தீங்கன்னா உண்மை. சரித்திரத்திலும் சரி வேதத்திலையும் நீங்க பாக்குறீங்க, சோல்ஜர்ஸ் பக்கத்திலேயே தான் இருந்து அவர் மரித்தார் என்று சொல்லி அறிந்த பிறகு கூட அதுல சின்ன சந்தேகம் வந்த போது கூட என்ன பண்ணா, குத்தி பார்த்து மரித்துட்டார் என்று சொல்லி கன்ஃபார்ம். இன்னைக்கும் யாராவது மரிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா டாக்டர் என்ன பண்ணும், சர்டிபிகேட் பண்ணணும், இல்லைன்னா உள்ள வைக்க முடியாது. அப்படிதானே? மரிச்சாச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணாம இன்னைக்கும் பூமிக்குள்ளார ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாது, வைக்க முடியாது. அப்படிதானே? அப்ப அவர்களுடைய ராஜ ஒரு பெரிய பேரரசு. அது அந்த பேரரசு கீழே காணப்படுகிறதான
பிலாத்து என்கிறதான ஒருவனுக்கு கீழாக இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்கப்பட்டு சிலுவையிலே அறையப்பட்டார். அப்ப அவர் மரிக்கவில்லை, தப்பிச்சிட்டார்னு சொல்றது வந்து யாருமே நம்புகிறதான ஒரு காரியம் அல்ல. முதலாவது. இரண்டாவது பாருங்க, சீஷர்கள் இயேசுவினுடைய சரீரத்தை களவாய் கொண்டு போயிட்டாங்க அப்படின்றதான அடுத்த பிரச்சாரம் வந்து பாத்தீங்கன்னா காணப்படும். இப்பதான் நம்ம அது படிச்சோம். களவாய் அவனுடைய சீஷர்கள் கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி பணத்தை கொடுத்து நீ எல்லாருக்கும் இந்த காரியத்தை பரப்பு, தேசாதிபதிக்கு தெரிஞ்சா, பிலாத்துக்கு தெரிஞ்சா நாங்க பேசிக்கிறோம் பிலாத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவர்கள் இந்த காரியத்தை செய்தார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதுதான் 13வது வசனம். நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யாருமே நம்பக்கூடிய காரியம் அல்ல. ஏன்? சேவகர்கள் காவல் காக்கிறார்கள் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலிருந்து இறக்கி கந்தவர்க்கமிட்டு, அதாவது என்ன அப்படின்னு சொன்னா அவர்கள் உள்ளே வைக்கிறதான முறைமையின்படி எப்படி காணப்படும், யூதர்கள் வந்து பிரேதத்தை வைக்கிற முறைமையின்படி அப்படி சொன்னா பதப்படுத்துகிறதான காரியம். அது வந்து பாத்தீங்கன்னா போட்டு சீலையில சுத்தி உள்ளுக்குள்ள எல்லாம் கந்தவர்க்கமிட்டு சுத்திடுவாங்க. அதற்கு பின்பு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதை களவா கொண்டு போகணும்னா என்ன பண்ணணும், அதை அப்படிலாம் பிரிச்சு எல்லாம் எடுத்து வச்சுட்டு கொண்டு போவாங்களா இல்லை அப்படியே பாடியை தூக்கிட்டு ஓடுவாங்களா? யோசித்து பாருங்க. வெளியிலலாம் சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க. அப்போ அத்தனை சோல்ஜர்ஸையும் தாண்டி அந்த கல்லை பிரட்டிட்டு உள்ளே போய் பாடியை எடுத்துகிட்டு போகணும்னா சீலையெல்லாம் பிரித்து அதெல்லாம் மடித்து வச்சுட்டு அப்படி கொண்டு போவாங்களா? அப்படியே எடுத்துகிட்டு போவாங்களா? அப்படியே தான். இப்போ வேதத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு வார்த்தை ஆண்டவர் எழுதும் போதும் அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. தலையிலே காணப்பட்டதான அந்த சீலையை பிரித்து என்ன பண்ணாங்க, மடித்து அங்கே வைத்திருக்கிறத பேதுருவும் கூட சென்றதான சீஷனும் பார்த்தான் என்று சொல்லி நம்ம என்ன பண்றோம், வாசிக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அப்படி சொன்னா இதுவும் பொய்யான காரியம். அடுத்தது யூதர்கள் இயேசுவினுடைய சரீரத்தை களவு செய்தார்கள் அப்படி என்று சொல்லி ஒரு பேச்சு வந்துச்சு. யூதர்கள்னா யாரு? இவரை வெறுத்தவர்கள், இவரை பகைத்தவர்கள், அல்லது இவர் சொல்லிக் கொடுக்கிற சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அவர்கள் தான் பாத்தீங்கன்னா யூதர்களிலே மற்றவர்கள். அதாவது யூதர்கள் சிலர் ஏற்றுக்கொண்டாங்க, சிலர் ஏற்றுக்கொள்ளல. அப்ப ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இப்படி செய்தார்கள் என்று சொல்லி பாத்தீங்கன்னா சொல்லப்படுகிற காரியம் அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்பார்கள் என்று சொன்னால், இப்ப இந்த நாளிலும் எங்கேயாவது ஒரு கேஸை சால்வ் பண்ண முடியல. இவன் வந்து ஒரு மனுஷன் காணாம போயிட்டான் அப்படின்னு சொன்னா அந்த கேஸை வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனா இருக்கும். எப்பதான் மூடுவாங்க? காணாம போன மனுஷன் செத்து போயிட்டான்னு ஒரு பேச்சு வந்ததுன்னா எங்க பாடி அப்படிதான் கேட்பாங்க. அந்த பாடியை வந்து காமிச்சுட்டா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், அவன் மரித்துட்டான்னு சொல்லி கேஸ் திசை மாறி கொலையா இல்ல வேற ஏதாவது காரியமா என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க, தேட தடுவாங்க. அந்த பாடி கிடைக்காத வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கேஸ் என்ன ஆகும், ஓப்பனாய் அது காணப்படும். இந்த இடத்துல யூதர்கள் பாத்தீங்கன்னா இவருடைய உயிர்த்தெழுதலை நம்பவில்லை. அப்படின்னா அவங்க பாடி எடுத்துட்டு போய் என்ன பண்ணிருக்கலாம், அவங்க பாடியை கொண்டு வந்து பிரேதத்தை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தா போதும். பாரு, இயேசு கிறிஸ்துனுடைய பாடின்னு காமிச்சிருந்தா ரோம ராஜ்யம் முழுசும் என்ன பண்ணியிருக்கோம், இஸ்ரவேல் தேசமும் ரோம ராஜ்யமும் நம்பி இருக்கும். ஓ, இவர் உயிர்த்தெழவில்லை என்று சொல்லி தானே ப்ரூவ் பண்ண விரும்புறாங்க. அப்ப கொண்டு போன பாடியை கொண்டு வந்திருக்கலாமே. அப்ப ரோமர்கள் கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்றதான காரியமும் பாத்தீங்கன்னா தவறான ஒரு காரியமாய் அது காணப்படுகிறது. சரி, யூதர்கள் கொண்டு போனதான காரியமா அதே மாதிரி ரோமர்கள் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போனாங்க அப்படின்ட்டு யோசித்தீங்கனாலும் ரோமர்களுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு பொருட்டே அல்ல. நல்லா கவனிச்சுக்கோங்க. யோவான் 19 நீ போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பிலாத்து வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து ரிலீஸ் பண்ண பார்க்கறான். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா யூதர்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து விசுவாசிக்கவும் இல்லை. ஏன்னா இவர் ஒரு டிஸ்டர்பன்ஸே கிடையாது. அங்க உள்ள தூக்கி வச்சிருந்ததான அந்த பரபாஸ் இருக்கானே, அவனாவது பாத்தீங்கன்னா தீவிரவாதி, இவர்களுக்கு ராஜ்யத்துக்கு விரோதமாக செயல்படுகிறான். இயேசு கிறிஸ்து யூதருடைய ராஜ்யத்துக்கு விரோதமா என்ன பண்ணல, டாக்ஸ் கூட கட்டியிருப்பான். ராயனுடையதை ராயனுக்கு கொடுத்துரு, தேவனுடையதை தேவனுக்கு கொடு என்று சொன்னவர். அவரால் பாத்தீங்கன்னா யூதர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் வந்து உயிரோட எழுந்திருக்கலன்னு ப்ரூவ் பண்றதுக்கு ரோம ராஜ்யம் வந்து ஒரு ஸ்டெப்பும் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப அதுவும் பாத்தீங்க அப்படி சொன்னா ஃபேக்கான காரியம்.